மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பாடத்தினை அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையில் தற்கால கவிதைகள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான பாடப்பரப்பை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை கேள்விகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் அவதானித்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இறுதியாக நாங்கள் கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை கேள்விகளை நாங்கள் அவதானித்து கொண்டு வருகின்றோம். கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை நாங்கள் அவதானித்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இறுதியாக நாம் படிப்பித்த விடயம் என்னவாக இருக்கும் என்றால், கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு முல்லை நிலத்தினுடைய சிறப்பும் மருத நிலத்தினுடைய சிறப்பும் ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டு விடை தரப்பட்டுள்ளது. அடுத்தொரு விடயம் குறிப்பிட்டனால், அந்த நிலத்திலே வாழுகின்ற மக்களினுடைய அந்த வாழ்வியல் தன்மைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கேள்வியும் அவதானிக்கப்பட்டு அதற்கான விடை தரப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு தான் கூற வருகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக கவிஞர் அகலங்கன் அவர்கள் கையாண்ட அணிச்சிறப்புகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான பகுதியை நாங்கள் இன்றைய இந்த வகுப்பில் அவதானித்து கொள்ள வேண்டும். கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு தான் கூற வருகின்ற அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக கவிஞர் அகலங்கன் என்ன விதமான அணிச்சிறப்புகளை இந்த கவிதையிலே என்ன செய்கின்ற கையாண்டிருக்கின்ற அந்த கையாண்டமை பற்றிய ஒரு அடிப்படையான விளக்கத்தை தருவதாகத்தான் இன்றைய இந்த வகுப்பு என்ன செய்ய வேண்டாம் காணப்படும். அதாவது கவிஞர் அகலங்கனின் கவிதையை அடிப்படையாக கொண்டு கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு கவிஞர் அகலங்கனின் கவிதையை அடிப்படையாக கொண்டு அக்கவிதையில் வருகின்ற அணிச்சிறப்புகளை விளக்குக. இது ஒரு பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கும். கவிஞர் அகலங்கனின் கவிதையை அடிப்படையாக கொண்டு அந்த கவிதைக்கு என்ன பெயர் என்றால், குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதை. அந்த கவிதையில்
கவிஞர் தான் கூற வருகின்ற அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக கையாண்ட அணிச்சிறப்புக்கள் பற்றிய ஒரு விடயம். கவிஞர் அகலங்கன் இந்த கவிதையில் தான் கூற வருகின்ற அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக என்னென்ன விதமான அணிச்சிறப்புக்களை இந்த கவிதையில் கையாண்டிருக்கின்ற அந்த கையாண்டமைக்கான எடுத்துக்காட்டுக்களை குறிப்பிட்டு அந்த கேள்வியை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு பரிபூரணத்துவமாக எழுத வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. இப்போ பார்த்தீங்களா, இந்த கவிதையில் தான் கூற வருகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக கவிஞர் உவமை அணிச்சிறப்புகளையும் கையாண்டுள்ள சில கவிதைகளில் உருவக அணிச்சிறப்புகளையும் கையாண்டுள்ள உவமை அணிச்சிறப்புகளையும் கையாண்டு உள்ளார். உருவக அணிச்சிறப்புகளையும் கவிஞர் அகலங்கன் அவர்கள் கையாண்டு உள்ளார். சில இடங்களில் தற்குறிப்பேற்ற அணியையும் கையாண்டுள்ளார். தற்குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்ற அணிகளையும் கவிஞர் அகலங்கன் அவர்கள் இந்த கவிதையில் கையாண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கவிஞர் என்ன செய்வார் என்றால் தான் கூற வருகின்ற அந்த கருத்துக்களை இலகுவான முறையில் எடுத்து எம்புவதை நோக்கமாக கொண்டு அணிச்சிறப்புகளை கையாளுவது என்பது ஒரு வகையான உத்திமுறையாக இருக்கும். அந்த வகையான உத்திமுறையை கவிஞர் அகலங்கன் அவர்களும் இந்த கவிதையில் ஒரு உத்தியாக கையாண்டிருக்கிறதை நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். அதை பார்க்க வேணும் என்னமே இருக்கின்றால், முதலாவது கவிதை மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினம் தாவி மாங்கனிகள் பறித்துண்டு மகிழ்ந்து விளையாடும் பூமரத்தின் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புது மலர்கள் கோதி நறுமது அருந்தியாடும் பாமரத்தின் பாட்டிசைத்து பசுங்குயில்கள் கூவி பசுங்கிளிகள் புழுகமுற பருவ இலை தேடும் சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்கள் என்னை கவி பாட வைக்கும். சதுராடும் மயில்கள் என்னை கவி பாட வைக்கும் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பாடல்ல அணிச்சிறப்புகளை கையாண்டு உள்ளதை நாங்கள் அவதானிக்கலாம். அதிலே உவமை அணிச்சிறப்பும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை அதில் உருவக அணிச்சிறப்பும் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். அதில் உவமை அணிச்சிறப்பு எங்கேவா இருக்கின்றால், சாமரை வீசுவதை போல தோகையை விரித்து சதிர் நடனம் ஆடுகின்ற அந்த ஆண் மயில்கள் என குறிப்பிடப்படுகிறது. சாமரை வீசுவதை போல தோகையை விரித்து சதுர் நடனம் ஆடுகின்ற சதுர் என்று சொல்லப்படும் அந்த சதிர் ஆடுகின்ற அந்த ஆண்மயில்கள் என குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது பாவாகிய மரம் என்று குறிப்பிடப்படுவதும் ஒரு வகையான உருவக அணிச்சிறப்பாக இருக்குது. பாவாகிய மரத்தின் அந்த பாட்டுக்களை இசைத்து பசுமையான குயில்கள் கூவி பச்சை கிளிகள் தங்களுடைய மெய்சிலிருக்க பருவத்திற்கேற்ற இடையினை தேடும் சாமரை வீசுவதைப் போல தோகையை விரித்து ஆடுகின்ற அந்த ஆண்மயில்கள் என்னை கவிபாட வைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு என்னவா இருக்க வேண்டாம், முதலாவது பாடலை அவதானிக்கின்ற பொழுது உருவக அணிச்சிறப்பும் உவமை அணிச்சிறப்பும் முதலாவது பாடலில் வருவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். ஒன்று உவமை அணிச்சிறப்பும் வருகின்றது. அடுத்தது உருவக அணிச்சிறப்பும் அந்த முதலாவது பாடலில் இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். கவிஞர் அகலங்கன் அவர்கள் தான் கூற வருகின்ற கருத்தினை வெளிப்படுத்துவதற்காக
தான் கூற வருகின்ற கருத்தினை வெளிப்படுத்துவதற்காக உவமை அணிச்சிறப்பு, உருவக அணிச்சிறப்பு, தற்குறிப்பேற்ற அணிச்சிறப்பு என்பனவற்றை கையாண்டு உள்ளதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஏனெனில் புலவன் தான் கூற வருகின்ற ஒரு விடயத்தை இலகுவான முறையில் வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அணிச்சிறப்பை கையாள்வது என்பது அவதானிக்கத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. அந்த வகையில் மாமரத்தின் கிளைகளிலே என்ற தொடக்கத்தை உடைய பாடலில் மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினம் தாவி என்ற தொடக்கத்தை உடைய பாடலில் முதலாவது கவிதையை அவதானிக்கிற போது முதலாவது கவிதையில் உவமை அணிச்சிறப்பும் உருவக அணிச்சிறப்பும் கையாளப்பட்டிருக்குது. உவமை அணிச்சிறப்பு சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடுகின்ற சதுராடும் மயில்களினை கவிபாட வைக்கும் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ எழுதிக் கொள்ளுங்கள். மாமரத்தின் கிளைகளிலே என்ற தொடக்கத்தை உடைய பாடலில் சாமரத்தினொப்பாக சிறகடித்து கூடும் சதுராடும் மயில்கள் எனை கவிபாட வைக்கும் என்பதில் உவமை அணிச்சிறப்பு கையாளப்பட்டு உள்ளது. சாமரை வீசுவதைப் போல தோகையை விரித்து ஆடுகின்ற ஆண்மயில்கள் என குறிப்பிடப்பட்டு உள்ளது. இங்கு உவமானம் சாமரை வீசுதல், உவமேயம் ஆண்மயில்கள் தோகை விரித்து ஆடுதல், பொதுத்தன்மை விரித்தாடுதல்,
உவமை உருவு போல காணப்படுகின்றது. உவமானம் சாமரை வீசுதல், உவமேயம் மயில் தோகை விரித்தாடுதல், பொதுத்தன்மை விரித்தாடுதல் உவமை உருவு போல காணப்படுகின்றது. இப்பாடலில் உருவக அணி சிறப்பாக பாமரத்தின் பாட்டிசைத்து பசுங்குயில்கள் கூவி, பாமரத்தின் பாட்டிசைத்து பசுங்குயில்கள் கூவி என்பதில் பாவாகிய மரம் என உருவகிக்கப்பட்டுள்ள தன்மையையும் அவதானித்துக் கொள்ளலாம். இரண்டாவது பாடலையும் உருவக அணிச்சிறப்பு உவமை அணிச்சிறப்பு தான் காணப்படுகிறது. ஒன்று தேனருவி என வழியும் ஏருளவன் வியர்வை என்பதில் ஒரு உவமை அணி இருக்குது. குன்றெனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள் என்பதில் ஒரு உவமை அணி இருக்குது. அடுத்தது சொல்லப்படுகிறது முக்கியமானது, அதாவது முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை என்பதிலையும் என்ன அணி இருக்கண்டா உருவக அணி இருக்கின்றது. முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை என்பதில் உவமை அணி அதில் இருக்கின்றது. இதே பாடலில் உருவக அணிச்சிறப்புகளும் அந்த பாடலில் கையாளப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். எழுதிக் கொள்ளுங்கள். தென்றலில் அசைந்தாடும் சென்னல் வயற்கதிர்கள், சென்னல் வயற்கதிர்கள் என்ற தொடக்கத்தை உடைய இரண்டாவது செய்யுளில் 3 உவமை அணிச்சிறப்புகள், 3 உவமை அணிச்சிறப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். அந்த வகையில் தேனருவி என வழியும் ஏர் உழவன் வியர்வை, தேனருவி என வழியும் ஏர் உழவன் வியர்வை என்பதில் தேன் அருவி போல வழிந்தோடுகின்ற கலப்பைய வைத்து உழவு தொழிலை மேற்கொள்ளுகின்ற, கலப்பைய வைத்து உழவு தொழிலை மேற்கொள்ளுகின்ற உழவனின் உடைய வியர்வை என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்கு உவமானம் தேன் அருவி, உவமேயம் ஏர் உழவனின் வியர்வை, பொதுத்தன்மை வழிந்தோடுதல்,
உவமை உருபு போல காணப்படுகின்றது அல்லது எனவே என்று போட்டாலும் சரி. அடுத்தது மலை போன்று நிமிர்ந்தோங்கி பரந்துபட்டு காணப்படுகின்ற தோள்கள். மலை போன்று நிமிர்ந்தோங்கி பரந்துபட்டு காணப்படுகின்ற தோள்கள். அதில் உவமான மலை, உவமேயம் தோள்கள், பொதுத்தன்மை என்னவா இருக்குமெண்டா வலிமை, உவமை உருவு என்னவா இருக்குமெண்டால் எனவே என்றது வருது. இப்போ மலையைப் போல நிமிர்ந்து ஓங்கி பரந்துபட்டு காணப்படுகின்ற தோள்கள் என்று குறிப்பிடப்படுது. எழுதிக் கொள்ளுங்கள். குன்றெனவே நிமிர்ந்தோங்கி, குன்றெனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள். என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு உவமானம் குன்று, உவமேயம் உழவனின் தோள்கள், பொதுத்தன்மை வலிமை, உவமை உருவு போன்ற காணப்படுகின்றது. அடுத்தது முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை என்பதில் முத்துக்கள் சொரிவதைப் போன்று புன்னகை செய்கின்ற சொத்தாகிய குழந்தை செல்வம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்கு உவமானம் முத்துக்கள் சொரிதல், உவமேயம் மழலையின் சிரிப்பு, பொதுத்தன்மை புன்னகை அழகு, உவமை உருவு என காணப்படுகின்றது. மூன்று உவமை அணிகள் இந்த பாடலில் கையாளப்பட்டு உள்ளது. உருவக அணிகள் 2 இருக்குது. ஒன்று குணக்குன்று என்பதும் ஒரு உருவக அணி, குல விளக்கு என்பதும் ஒரு உருவக அணியாக இருக்கும். குணக்குன்று குணமாகிய குன்று, அடுத்தது குலம் ஆகிய விளக்கு என்பது அடுத்த உருவக அணியாக இருக்கும். எழுதிக் கொள்ளுங்கள். இப்பாடலில் குணக்குன்று என்பதும் குல விளக்கு என்பதும் உருவக அணியாகவே காணப்படுவதை அவதானிக்கலாம்.
4வது பாடல்ல இருக்குது. பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவனின் வீரம், பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்டுமிகு ஈரம், கனிக்கூட்டம் அசைந்தாடும் கனிமரத்தின் சோலை, கருமுகில்கள் தவள வரும் கார்கால மாலை. அடுத்தது வருகின்றது. தனித்து நின்று சத்தியத்தால் தலைநிமிரும் மனிதன், தற்பெருமை கொள்ளாது தலைதாளும் அறிஞன், இனித்தாலும் கசந்தாலும் இன்முகத்தை காட்டும், இல்லாளின் இயற்கைகளில் என் மனதை வெல்லும். இந்த பாடலை நீங்கள் பார்க்குற பொழுது இதில் பனிக்கூட்டத்தை விரட்டி வரும் பகலவனின் வீரம் என்பதில் தற்குறிப்பேற்ற அணிநேய சிறப்பு இருக்குது. பனியினுடைய கூட்டத்தை இல்லாது விரட்டி விடுகின்ற அந்த சூரியனுடைய வீரமாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது பனியினுடைய அந்த கூட்டத்தினை இல்லாது விரட்டி விடுகின்ற அந்த சூரியனுடைய அந்த பகலவனுடைய வீரமாக குறிப்பிடப்படுகிறது. எழுதிக்கொள்ளுங்கள். பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவனின் வீரம் என்பதில் பனியினுடைய கூட்டத்தை இல்லாது விரட்டுகின்ற சூரியனுடைய வீரம் ஆக குறிப்பிடப்படுகின்றது. இங்கே பனியினுடைய கூட்டத்தை இல்லாது விரட்டுகின்ற சூரியனின் உடைய வீரத்தன்மை என்று குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். சூரியனை கண்டவுடன் பனி ஆனது தானாகவே விலகிவிடும். ஆனாலும் அதனை சூரியனுடைய வீரமாக குறிப்பிடுவது இயற்கையான நிகழ்ச்சியின் மீது புலவன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகின்ற இயற்கையான நிகழ்வின் மீது புலவன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகின்ற தற்குறிப்பேற்ற அணியாகவே அமைந்து உள்ளது. நாலாவது பாட பார்க்குற போது அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சனவே திரண்ட முகில் பரவுகின்ற வானில் என்பதில் பஞ்சு போல திரட்சி மிக்க முகில்கள் இருக்கின்ற வானம் என குறிப்பிடப்படுகிறது. பஞ்சு போல திரட்சி மிக்கின்ற அந்த முகில்கள் இருக்கின்ற அந்த வானம் என குறிப்பிடப்படுகிறது. எழுதிக்கொள்ளுங்கள். பஞ்சனவே திரண்ட முகில் பரவுகின்ற வானம்.
என்ற தொடக்கத்தை உடைய செய்யுளில் பஞ்சு போன்ற திரட்சியை மிக்க அந்த வெண்மையான முகில்கள், திரட்சியினை உடைய அந்த வெண்மையான முகில்கள் காணப்படுகின்ற வானம் என குறிப்பிடப்படுகின்றது. உவமானம் பஞ்சு, உவமேயம் திரட்சி மிக்க முகில்கள், பொதுத்தன்மை வெண்மை, உவமை உருவு போல காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்களென்றால், மூடுகின்ற இமைக்கடங்கா முழுநிலவு விழிகள், முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள். அதில் மூடுகின்ற இமைக்கடங்கா முழுநிலவு விழிகள் என்பது ஒரு உவமையணி, முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள் என்பது உருவகாணி. எழுதுங்கோ, மூடுகின்ற இமைக்கு அடங்கா முழு நிலவு விழிகள் என்று குறிப்பிடுவதானது உவமை அணிச்சிறப்பாகவே அமைந்து உள்ளது. உவமான முழு நிலவு உவமேயம் பெண்களின் விழிகள், பொதுத்தன்மை அழகு, உவமை உருவு போன்ற அடுத்தது முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள் என்பது உருவக அணிச்சிறப்பினை உடையதாக அமைகின்றது. இங்கு சேலை உடுத்தி வருகின்ற பெண்களை செந்தாளம் பூக்களாக உருவகித்துள்ளதை அவதானிக்கலாம். அதே மாதிரி கடைசி பாடல்லையும் ஒரு உருவகணை சிறப்பு இருக்குது. செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளம்.
சிவப்பு நிறமான அல்லி மலர்களை ஆடையாக உடுத்த சிறிய அமுத குளம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது என்னவாக இருக்கும் என்றால் உருவக அணிச்சிறப்பாக இருக்கும். சிவப்பு நிறமான ஆம்பல் மலர்களை ஆடையாக உடுத்த சிறிய அமுத குளம் என்று உருவகிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.